everyone, welcome to our class. In the video, 10 Samachir Max Algebra example 3.56 பார்க்க போறோம். Question பாருங்க. Consider the following information regarding the number of men and women workers in 3 factories. First one, second one, third one. அந்த மூணு ஃபேக்ட்ரியில் உள்ள men and women workersோட டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஒரு கம்பெனியில் மென் எத்தனை பேர் இருக்காங்க, விமன் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது போல் 3 ஃபேக்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். அது போக ஃபேக்ட்ரி men, women, first factory 23 men 18 women and second factory 47 men 36 women, third factory 15 men 16 women. இதை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு பார்த்தா, represent the above information in the form of a matrix. இதை ஃபஸ்ட்டு நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க, மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்கிறாங்க, what does the entry in the second row and first column represent. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். represent the above information in the form of a matrix. ஓகே, இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன மேட்ரிக்ஸில் இருக்குது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு இருக்குதா? இதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில், அதாவது இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த நம்பர்ஸை மட்டும் தான் எடுத்து எழுத போகிறோம். அப்போ மொத்தம் இதில் எத்தனை ரோஸ் வரும், 1 2 3. ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன இருக்கும், 3 ரோஸ் இருக்கும். எத்தனை காலம்ஸ் இருக்கும், 1 2 காலம்ஸ் இருக்கும். அப்போது இந்த இன்ஃபர்மேஷன் ரெப்ரசன்ட் தி ஃபார்ம் ஆஃப் 3/2 மேட்ரிக்ஸ். ஓகேவா, நம்ம கொடுத்துருக்கிறத வச்சு தான் எழுதியிருக்கோம். என்ன, 1 2 3 rows and 1 2 columns. ஓகே, இது இப்போ வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதலாம். ஓகே, எப்படி எழுதணும், ஃபஸ்ட் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து எழுதிட்டு 23 பக்கத்தில் 18 இப்படி எழுதணும். 47 36 15 16. ஓகேவா, ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்களா கொஸ்டின், அதை நம்ம எழுதியாச்சு. என்ன கொடுத்துருந்தாங்க, ரெப்ரசன்ட் தி எபோவ் இன்ஃபர்மேஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வாட் டஸ் த என்ட்ரி இன் தி செகண்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட்டு காலம் ரெப்ரசன்ட். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் ரோவை பார்க்கலாம். செகண்ட் ரோ இது ஓகேவா, செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் பார்க்க சொல்கிறாங்க. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலம் இது ஓகேவா. அப்போது ரெண்டும் மீட் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் அதை தான் நம்மளை கேட்டிருக்காங்க. தி என்ட்ரி இன் தி செகண்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ரெப்ரசன்ட் தி there are 47 men workers in factory 2. இது வந்து செகண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து தான் நம்ம எடுத்திருந்தோம். ஓகே, ஃபேக்ட்ரி 2ல் உள்ள மென் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் இந்த செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் நோட் பண்ணுது. எக்ஸாம்பிள் 3.57 கொஷின் பாருங்க. If a matrix has 16 elements, what are the possible orders it can have? Okay, if a matrix has 16 elements, what are the possible orders it can have? 16 elements உள்ள ஒரு மேட்ரிக்ஸில் என்னென்ன பாசிபிள் ஆர்டர்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டர்ஸ்னால் m/n மாடல். ஆர்டர் என்னது, ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் m/n. ஓகேவா, அப்போ நமக்கு மொத்தம் 16 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 16 எலமெண்ட்ஸை நம்ம எப்படி வேணாலும் போடலாம். 1 ரோ 16 காலம் வர மாதிரி, 2 ரோ 8 காலம் வர மாதிரி, அதாவது கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போது அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, m/n which gives 16 அப்படி இருக்கணும். நம்ம இதுக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட டேபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, 1 16 is 16, 2 8s are 16, 4 4s are 16. அதுபோல் பாசிபிள் வேஸ், அதாவது நம்ம கரெக்டாக வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு கொண்டு வரணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் கவனிங்க, 1 × 16, அதாவது 1 ரோவில் 16 நம்பர் எழுதுறது. ஓகேவா, 1 ரோவில் 16 நம்பர் எழுதுறது. நெக்ஸ்ட்டு 2 ரோஸில் 8 காலம்ஸ், 2 rows 8 காலம்ஸ். நம்ம எப்போவுமே வந்துட்டு ரோவை தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஸோ 2 rows 8 காலம்ஸ். அதுக்கடுத்தது என்ன எழுதலாம்,
4 rows 4 columns. ஓகேவா 2 rows 8 column எழுதணும், 4 rows 4 columns எழுதணும். ஓகேவா இப்போ இது மட்டும்தான் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டால் நோ, இது அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். எப்படி இங்கே ஒரே ஒரு ரோவில் 60 நம்பர்ஸ் எழுதணுமோ அதே போல் 16 ரோஸில் 1 காலம் எழுதலாம். அதாவது காலம் மேட்ரிக்ஸ் ஒரே ஒரு காலமில் 60 நம்பர்ஸ் எழுதணும்னாக்கா 16/1. அதே போல் 2 rows 8 காலம் எழுதலாமா, அதில் 2 காலம் 8 ரோஸும் எழுதலாம். ஓகே, அதாவது 8 rows 2 காலம். ஓகே, இது நம்ம சேஞ்ச் பண்ணாலும் அப்படி தான், 4 rows 4 காலம் அது அப்படியே தான் இருக்கும். ஓகேவா ஸோ பாசிபிள் ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்குது, 1/16, 2/8, 4/4, 16/1, 8/2. ஓகேம்மா. எக்ஸாம்பிள் 3.58 பாருங்க. கன்ஸ்ட்ரக்ட் a 3/3 matrix whose elements are aij is equal to I squared j squared. ஓகேவா இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3/3 மேட்ரிக்ஸை aij is equal to I squared j squared இதுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நார்மலாக ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் 3/3 ஃபார்ம் 3/3 மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுவோம், ஜென்ரல் ஃபார்ம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. ஓகேவா இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். அதாவது இந்த A11 அப்படின்றது என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஏஐஜே தான் A11, A12, A13 which means I is equal to 1, J is equal to 2 அப்படி எடுத்துக்கணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, I squared J squared எடுத்துக்கிட்டு ஏஐஜே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ 1 1 அப்படின்றத ஐக்கு 1 ஜேக்கு 1 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதணும். ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம்னாக்கா A11 எடுத்துட்டோம்னாக்கா I squared J squared சொல்லியிருக்காங்க. அப்போது 1 squared into 1 squared, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 into 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 1 is 1. அதுக்கடுத்தது A12, அப்போது ஐக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணணும், ஜேக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1, 2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 4. 1 4 is 4. நெக்ஸ்ட்டு A13 is equal to 1 squared into 3 squared which gives 1 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1 into 3 ஸ்கொயர் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் 3 3s are 9. 1 9 is 9. ஓகேவா இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதே மாடலில் இந்த A12, A22, A32க்கு போட போகிறோம். பாருங்க I squared, ஸோ 1 squared into 2 squared. ஓகேவா 1 squared into 2 squared. 1 squareக்கு வேல்யூ 1, 2 squareக்கு வேல்யூ 4, 1 4 is 4. நெக்ஸ்ட்டு இங்கே 2 இருக்குது, ஐக்கு ஜேயில் வந்துட்டு 2 இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, again 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4, 4 4s are 16. ஓகே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் A32 நம்ம கண்டுபிடிக்கும் போது 3 ஸ்கொயர் into 2 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 9, 2 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 4. ஓகேவா 9 4s are 36. ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டால் A13, A23 and A33 இந்த மேட்ரிக்ஸில் உள்ளது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது 1 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர் which gives 1 ஸ்கொயரை பண்ணால் 1, 3 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 9. அப்போ 1 9 is 9. இங்கே பாருங்கள் 2 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர் is equal to 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் பண்ணும்போது 9, 4 9s are 36. நெக்ஸ்ட்டு இங்கே ரெண்டுமே 3, ஸோ 3 ஸ்கொயர் into 3 ஸ்கொயர் is equal to 3 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 9, again 9,
9 9s are 81. இப்போது நமக்கு கிடைச்ச ஆன்சர்ஸ்லாம் இருக்குல்லம்மா, இப்போது A11 கிடைச்ச ஆன்சர், A12, A13 அது கிடைச்ச ஆன்சர் எல்லாத்தையும் மேட்ரிக்ஸ் ஃபார்மில், அதாவது இதுக்கு தானே நம்ம வந்து வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். A11 கண்டுபிடிச்சிருக்கோம், A21 கண்டுபிடிச்சிருக்கோம், A31 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? எல்லாத்தோட ஆன்சரையும் அது இருந்த இடத்துல அந்த நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸை மட்டும் போட்டுட்டோம்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 3x3 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோன்னு அர்த்தம். ஓகேமா? ஓகே. ஹென்ஸ் required matrix is A is equal to AIJன்னு எடுத்துக்கிட்டோம். A11 இந்த இடத்துல A11ஓட வேல்யூ 1, 21ஓட வேல்யூ 4, 31ஓட வேல்யூ 9, அதே போல் 12ஓட வேல்யூ 4, 22ஓட வேல்யூ 16, 32ஓட வேல்யூ 36. இங்கே நீங்கள் A13ஓட வேல்யூ 9, 23ஓட வேல்யூ 36 and 33ஓட வேல்யூ 81. 3x3ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இதுதாம்மா இதுக்கான ஆன்சர். எக்ஸாம்பிள் 3.59 பாருங்க. Find the value of A, B, C, D from the equation A minus B, 2A plus C, 2A minus B, 3C plus D which is equal to 1502. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஈக்குவல் கொடுத்துருக்கறதுனால இதுவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே டெஃபினிஷனில் சொன்ன மாதிரி ஈக்குவல்னு சொல்லிட்டா அப்போ A11 ஈக்குவல், A12 ஈக்குவல், A21 ஈக்குவல், அதே போல் A22 ஈக்குவல். அப்போது ஈக்குவல்னு சொல்லும்போது அதை எடுத்து நம்ம தனித்தனியாக எடுத்து எழுதிக்கலாம். ஒன்றுமே இல்லை, இந்த ஃபஸ்ட்டு டம்மையும் ஈக்குவல் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். A minus B ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து செகண்ட் ஈக்குவல் டு 1, 2A plus C which is equal to, அதாவது இந்த டேர்ம் ஈக்குவல் டு இந்த டேர்ம் 5. இது செகண்ட் ஈக்குவேஷன். அடுத்தது 2A minus B which is equal to 0 which gives third equation. 3C plus D is equal to 2. இது fourth equation. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போது இதில் எதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த தேர்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். ஏன் நான் தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன்னா அதில் மட்டும் தான் ஈக்குவல்ட்டுக்கு ஆஃப்டர் 0 இருக்குது. 0 இருக்கும்போது நம்ம ஏதாச்சும் ஒன்று கொண்டு வர முடியும். இல்லைனாக்கா எல்லாத்துலேயும் மைனஸ் பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நான் இதை கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிறேன். 2A minus B is equal to 0. அப்போ இந்த மைனஸ் B ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த பக்கம் நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2A is equal to B. ஓகேவா? அப்போ B is equal to 2A அப்படின்னு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அப்போ B இருக்க இடத்துல நம்ம என்னத்தை யூஸ் பண்ணலாம்? 2A அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இங்கே வேறு எதுலெல்லாம் B இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் B இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? A minus B is equal to 1. ஓகேவா? A minus B is equal to 1, B is equal to 2Aன்னு போட்டுடலாம். அப்போது A minus Bயோட வேல்யூ என்ன நமக்கு இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்? 2A. ஸோ 2A போட்டுக்கிறேன் is equal to 1. இங்கே என்ன பண்ணலாம்? இதுவும் A லைக் டேர்ம்ஸ். அப்போ நம்ம வந்துட்டு இங்கே சப்ராக்ட் தான் பண்ணணும். இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2ல் 1 போச்சு அப்படின்னு சொன்னாக்கா 1. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 2 தான் பிக்கெஸ்ட் நம்பர். அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால -1A. இந்த 1 போடலாம், போடாமலும் இருக்கலாம். இட்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போது இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை இந்த நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த நம்பருக்கு மாற்றிடலாம். அப்போது A is equal to -1. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? A is equal to -1ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த A is equal to -1ன்னு கண்டுபிடிச்சோம்ல, அதை போய் ஈக்குவேஷன் நம்பர் 5ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அங்கே தான் A இருக்குது. ஓகேவா? அங்கே A கொடுத்தோம்னாக்கா நமக்கு Bயோட வேல்யூ கிடச்சிடும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் தான் வச்சுருக்கோம். இப்போ Aக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது Bயோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 5ஐ நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது என்னது? 2A is equal to B. அப்போ 2 into -1 is equal to B, which gives Bயோட ஆன்சர் 1 2 is 2 ஆனால் -2. ஏன்னா +2 -1 அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் B is equal to -2. இப்போ நம்ம ஏக்கும் பிக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, இதில் AB கண்டுபிடிச்சாச்சு, இங்கே AB கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது
டி சிடி கண்டுபிடிக்கணும். அப்போது நெக்ஸ்ட்டு நம்ம எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏக்கு நமக்கு வேல்யூ தெரியுன்றதுனால இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏ இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம் -1 அப்படின்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் a is equal to -1 in equation 2. equation 2 நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்க, 2a plus c is equal to 5. இப்போ ஏக்கு பதிலாக -1 போடுறோம், plus c is equal to 5. 2 1 is 2, ஆனால் -2 plus c is equal to 5. ஓகே, இப்போ நமக்கு தேவையானது c மட்டும்தான். அப்போ c மட்டும் இங்கே வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த பக்கம் கொண்டு போயிடலாம். இந்த நம்பர் மைனஸ் டேர்மாக இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த பக்கம் போகும்பொழுது என்னவாகும், இதை இங்கே எழுதிடணும். எழுதினதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வரணும். ஓகேவா? அவன் கொண்டு வரும்போது இது மைனஸ் ஆக்கிறதுனால இங்கே வரும்போது ப்ளஸ் ஆகிடுது. அப்போது சியோட வேல்யூ என்ன கிடைக்குது, 5 + 2 7. நம்ம சியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த கண்டுபிடிச்ச சியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் c is equal to 7 in equation ஃபுல்லாகவே எழுதிடுறேன். equation number 4. ஓகே, equation number 4ல் நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 3c plus d is equal to 2னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இப்போ நம்ம சியோட வேல்யூ 7னு போட போகிறோம். 3 into 7 plus d is equal to 2. இப்போது 3 7s are 21 plus d is equal to 2. ஓகே, இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் டி மட்டும்தான். இப்போ டியை மட்டும் இங்கே வச்சுட்டு ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த பக்கம் இந்த நம்பரை கொண்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி ஈக்குவலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரை எழுதிடுங்க. எழுதிட்டு இந்த நம்பரை ஈக்குவல்ட்டுக்கு அடுத்த பக்கம் கொண்டு போகும்போது இங்கே ப்ளஸ் நம்பராக இருக்குது, அப்போ இங்கே வரும்பொழுது மைனஸ் நம்பராக வரும். ஓகேவா? இப்போ நம்ம மைனஸ் நம்பராக வரும்பொழுது a is equal to 21ல் 2வை சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 19. இதில் பிக்கஸ்ட் நம்பர் மைனஸில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம வர வேண்டிய ஆன்சரும் மைனஸில் வரும். ஸோ இப்போ நம்மளை கண்டுபிடிக்க சொன்ன a b c எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எழுதிடலாம். a is equal to -1, b is equal to -2, c is equal to 7 and d is equal to -19. அவ்வளோதாம்மா, சம் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.